எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு கல்யாண வீட்டு ஸ்டைல், ஹோட்டல் ஸ்டைல்ல பொல பொலன்னு சம்பா கோதுமை ரவை கிச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு இதெல்லாம் தான் தேவையான இன்கிரீடியன்ட். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு ஆழாக்கு சம்பா கோதுமை ரவையை 5 நிமிஷம் சிம்ல சேர்த்து இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. இது நீங்கள் வறுந்துருச்சுன்னும் போது அப்படியே வீடெல்லாம் மணக்கும், அவ்வளோ வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி மணல் மணலாக வரணும், இதுதான் பதம். இந்த மாதிரி டைமில் ஒரு தட்டில் கொட்டி இந்த மாதிரி ஆற வச்சு எடுத்துக்குங்க. இப்போது அதே அகலமான பாத்திரத்தில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இதில் ஒரு பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, சீரகம், சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க. கருவேப்பிலை, வெட்டி வச்ச பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்குங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டு, தக்காளி, கீறின பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்குங்க. இப்போ இதில் காய்கறி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி இது எல்லாமே சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி 5 நிமிஷம் சிம்மில் வெட்டி எடுங்க. இப்போ காய்கறி எல்லாமே நல்லா வெந்திருக்கும். இந்த டைமில் மஞ்சத்தூள், கொஞ்சமாக காஞ்ச மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ கலந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் ஒரு ஆழாக்கு தேங்காய் பால், 2 ஆழாக்கு தண்ணி இந்த சம்பா கோதுமை ரவைக்கு 1:3 ரேஷியோவில் சேர்க்கணும். இந்த மாதிரி சேர்த்ததும் உப்பு சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நல்லா இந்த மாதிரி கொதிக்க விடுங்க. இப்படி நல்லா பபிள்ஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க சம்பா கோதுமை ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுக்குங்க. இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு தட்டு போட்டு மூடி 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் விட்டு எடுத்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி பொல பொலன்னு கல்யாண வீட்டு ஸ்டைலில் ஹோட்டலில் கிடைக்கிற சம்பா கோதுமை ரவா கிச்சடி இனிமேல் நம்ம வீட்டிலையே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த பொல பொல ரவா கிச்சடிக்கு நல்லா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இல்லைனா இந்த மாதிரி ப்ளெயினாக சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.